ஹாய், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நெட் கிளாத் ஃபிக்ஸ் பண்ணி ஆரி ஒர்க் எப்படி பண்ணுவாங்க அப்படிங்கிறத தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கிளாஸ் 11 நெட் கிளாத் அட்டாச் பண்ணுறது எப்படி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் நான் வரைஞ்சிருக்க படம். அதாவது ஒரு நெக் ஷேப்புக்கு நான் வரைஞ்சிருக்கேன். நம்ம என்ன ஷேப்னாலும் வரைஞ்சிக்கலாம். இதில் நெட் கிளாத் நம்ம சிங்கிளாகவும் போடலாம், டபுளாகவும் போடலாம். நான் உங்களுக்கு டபுளாக போடுற மாதிரி தான் இந்த வீடியோவில் சொல்லி காட்டியிருக்கேன். ஃபஸ்ட்டு நம்மக்கிட்ட இருக்க நெட் கிளாத்தை 2ஆக மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு இந்த மாதிரி நம்ம வரைஞ்ச டிசைனுக்கு மேலே வச்சு நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். இதுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா, அதாவது சிங்கிளாகவும் டபுளாகவும் போடுறதுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னோம்னா, சிங்கிளாக போட்டால் அதோட திக்னஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். டபுளாக போட்டோம்னா அதோட திக்னஸ் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி லைஃப்பும் டபுளாக போடையில் நமக்கு ரொம்ப நாளைக்கு ப்ளவுஸ் நல்லாயிருக்கும். சிங்கிளாக போடையில் நம்ம போட்டு இழுக்கும்போது ப்ளவுஸு வியர் பண்ணும்போது கொஞ்சம் டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதனால தான் நம்ம எப்போயுமே டபுளாகவே போடுறது பெஸ்ட் ஐடியா. வீடியோவில் காட்டுற மாதிரி நெட் கிளாத் விலகாமல் இருக்கிறதுக்காண்டி 4 சைடு பின்னு குத்திக்கணும். அதாவது குண்டூசி, நம்மகிட்ட என்ன குண்டூசி இருக்குதோ அதை வச்சு நீங்கள் குத்திக்கோங்க. நடுவில் நம்ம போட்டிருக்க டிசைனில் நெட் கிளாத் சுருக்கமாக இருக்கக்கூடாது. நல்லா இழுத்து ஒன்று போல் குத்திக்கோங்க பின்னு. அப்போ தான் நமக்கு விலகாமல் இருக்கும். இப்போ நம்ம வரைஞ்சிருக்கிறதுக்கு மேலேயும் 2 லைனு ஜரி த்ரெட்டை வச்சு நம்ம செயின் ஸ்டிச் கொடுக்கணும். நெட் கிளாத் அட்டாச் பண்ணுறதுக்கு எப்போயுமே இதான் ப்ரொசீஜரு, இதான் மெத்தடு. உங்களுக்கு 2 லைன் ஜரி த்ரெட்டு கொடுத்து நம்ம கட் ஒர்க்குக்கு எப்படி ஜிக்ஜாக் ஸ்டிச்சு கொடுத்தோமோ அதே மாதிரி தான் இதுக்கும் நம்ம கொடுப்போம். அதனால் 2 லைன் நான் இப்போ ஜரி த்ரெட்டில் செயின் ஸ்டிச் போட்டுக்கிட்டு இருக்கேன். சின்ன சின்னதாக போடுங்க. வளைவுகளில் வரும்போது எப்பயும் சொல்கிற மாதிரி தான் குட்டி குட்டியாக போடையில் தான் அந்த வளைவுகளில் அழகாக வரும் நமக்கு ஃபினிஷிங்கு. இந்த மாதிரி நம்ம போடும்போது துணி சுருங்காமல் பார்த்துக்கோங்க. அதுதான் மெயின் இம்பார்ட்டன்ட். இதில் நீட்டாக ஒன்று போல் சுருக்கம் இல்லாமல் போடுங்க. இது நான் ஒரு சும்மா சாம்பிளுக்காண்டி இந்த மாதிரி வரைஞ்சிருக்கேன். நீங்கள் இதில் எந்த மாதிரினாலும் வரைஞ்சிக்கலாம். வரைஞ்சி இதே மாதிரி நெட் கிளாத்தை ஃபஸ்ட்டு பின் பண்ணிவிட்டு செயின் ஸ்டிச் போடுங்க. ஒரு லைன் போட்டுட்டு மறுபடியும் 2 லைன் 2வது லைன் போடுறேன். ஃபஸ்ட் லைனுக்கு வெளியே கூடி தான் போடணும். போடும்போது 2 லைனுக்கு நடுவில் கேப் இருக்கக்கூடாது. ஏற்கனவே நான் சொன்னது தான் டபுள் செயின் ஸ்டிச்சில் 2 லைனுக்கு நடுவில் கேப் தெரியாமல் 2 லைன் நம்ம போட்டு ஃபினிஷ் பண்ணணும். நமக்கு செயின் ஸ்டிச்சு தான் ஆரி ஒர்க்கில் எல்லாமேவும். செயின் ஸ்டிச் நமக்கு வர ஆரம்பிச்சிருச்சுனாலேவும் பாதி ஆரி ஒர்க் முடிஞ்சது தான். உங்களுக்கு என்ன ஒரு ஸ்டிச்சு நம்ம கொடுத்தாலுமே மெயின் நமக்கு செயின் ஸ்டிச் தான். அதனால தான் ஃபஸ்ட்டேவும் தெளிவாக நீட்டாக கற்றுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நெட் கிளாத் அட்டாச் பண்ணுறது, கட் ஒர்க்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏறத்தாழ 2மே ஈக்குவலாக தான் இருக்கும். கட் ஒர்க்லேயும் நம்ம 2 லைன் செயின் ஸ்டிச் போட்டிருப்போம். அதுக்கு மேலே ஜிக்ஜாக் ஸ்டிச் போட்டிருப்போம். அதே தான் நெட் கிளாத் ஃபிக்ஸ் பண்ணுறதுலேயும் 2 லைன் ஜரி போடணும். அது மேலே ஜிக்ஜாக் ஸ்டிச் போட்டுக்கிட்டே வரணும். இப்போ போட்டுட்டேன். இப்போ நான் ஜிக்ஜாக் ஸ்டிச் ஆரம்பிச்சிருக்கேன். எப்பயும் போல் நான் சொன்ன மாதிரி நெருக்கமாக கிட்டத்தில் அந்த ஸ்டிச்சை போட்டுக்கிட்டே வாங்க. ஆரி ஒர்க்கில் நம்ம எந்த அளவுக்கு ஃபினிஷிங் நல்லா கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு ஒர்க்கு பர்ஃபெக்டாக தெரியும். அதனால் நிதானமாக பண்ணுங்கள். வீடியோ எப்படி இருக்குங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு எப்படி சொல்லி கொடுக்குறேங்கிறதையும் பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். எந்த ஒரு குறைகள் நிறைகளையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். எல்லோரும் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வளைவுகளில் எல்லா இடத்துலையும் வர்ற இடத்துல எல்லாமே நெருக்கமாக ஜிக்ஜாக் ஸ்டிச் கொடுத்துக்கோங்க. இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கிறதே ஆரி ஒர்க்கில் நெட் கிளாத் ஃபிக்ஸ் பண்ணுறது தான். இந்த நெட்டை நம்ம வச்சு தைக்கும்போது ஒர்க் இன்னும் அழகாக எடுத்து காட்டும் நமக்கு.
எல்லாமே நம்மளோட இது. நம்ம வந்து எந்த அளவுக்கு அதை வந்து ஃபினிஷ் பண்ணி கொண்டு வரோமோ அந்த அளவுக்கு ஒர்க் வந்து பெர்ஃபெக்டாக உங்களுக்கு வந்து கிடைக்கும். நீங்களும் இதே மாதிரி ஏதாவது ஒரு டிசைன் வரைஞ்சி இதில் நெட் கிளாத் அட்டாச் பண்ணி எனக்கு ஒர்க் பண்ணி ஃபோட்டோ வந்து குரூப்பில் வந்து அப்டேட் பண்ணுங்கள். இப்போ ஜிக்ஜாக் ஸ்டிச்சு போட்டு முடிச்சாச்சு. இப்போ எண்ணாட் நம்ம எப்பயும் போல் போட்டுக்கலாம். போட்டுட்டு இப்போ வந்து இதை எப்படி கட் பண்ணுறதுங்கிறத வந்து உங்களுக்கு வந்து சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு நம்ம பண்ண குண்டூசி எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிக்கோங்க. அடுத்து கட்டரை எடுத்துகிட்டு அந்த கட்டரோட முனை மட்டும்தான் வச்சு நம்ம வந்து கட் பண்ணணும். முனையை வச்சே நம்ம கட் பண்ணிக்கிட்டு வந்தது தான் நல்லது. ஏன்னா கொஞ்சம் உள்ளே தள்ளி இது பண்ணாலும் நமக்கு வந்து துணியில் வந்து பட்டு டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் துணியில் வந்து அந்த முனையை மட்டும் வச்சு கட் பண்ணிகிட்டே வாங்க. இடது கையில் அந்த எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தை வந்து நல்லா டைட்டாக கொஞ்சம் பிடிச்சி இழுத்திங்கன்னா நமக்கு கட் பண்ணையில் ஈஸியாக நமக்கு வந்து கட் ஆகிட்டு வரும். பிசுறு இல்லாமல் கிடைக்கும். பார்த்தாலே தெரியும், நான் முனையை வச்சு தான் கட் பண்ணிகிட்டே வருவேன். இப்போ இந்த சைடு வந்து ஃபுல்லாமே நம்ம வந்து கட் பண்ணி விட்டுக்கணும். எல்லாமே எக்ஸ்ட்ரா இருக்க எல்லா கிளாத்தையுமே வந்து இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுருங்க. மெதுவாக கட் பண்ணுங்கள், துணி டேமேஜ் ஆகக்கூடாது. இப்போ வந்து பின்னாடி திருப்பி போட்டுட்டு நம்மக்கிட்ட இருக்க ஆரி துளிப் நீடில் இருக்குல்ல, அதை விட்டு அந்த வெள்ளை துணியில் மட்டும் குத்துங்க. நல்லா பாருங்கள், வெள்ளை துணியில் மட்டும்தான் குத்தணும், நெட்டில் வந்து படக்கூடாது. இப்போ திருப்பி பார்த்தீங்கன்னா தெரியும், நான் வந்து துணியில் மட்டும்தான் குத்திருக்கேன். நீங்களும் அதே மாதிரி துணியில் மட்டும்தான் குத்தணும். அதை வந்து 1க்கு 2 தடவை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் தான் கட் பண்ணணும். ஏன்னா நம்ம வந்து நெட் கிளாத்தை கட் பண்ணிட்டோம்னா மறுபடியும் நெட் கிளாத் ஃபிக்ஸ் பண்ணி இதே தையலெல்லாம் மறுபடியும் போட்டு தான் ஆரம்பிக்கிறாப்புல இருக்கும். அதனால் துணியில் பார்த்து கட் பண்ணுங்கள். இப்போ நம்ம அந்த விட்ட இடத்துல வந்து நல்ல ஒரு ஹோல் மாதிரி இருக்கும். அந்த ஹோல்குள்ளே கட்டரை விட்டு மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணுங்கள். நெட் கிளாத்தில் வந்து கட்டரை வச்சு கட் பண்ணிடக்கூடாது. அதனால் மெதுவாக கட் பண்ணுங்கள். இந்த மாதிரி லைட்டாக நம்ம அந்த கட் பண்ண இடத்துல லைட்டாக தூக்கி விட்டுக்கிட்டோம்னா நமக்கு வந்து நெட் கிளாத் அடியில் இருக்கும். நம்ம துணி வந்து இந்த மேலே இருக்கிறத பிடிச்சி ஈஸியாக நம்ம வந்து கட் பண்ணிடலாம். மெதுவாக கட் பண்ணுங்கள். துணியில் வந்து டேமேஜ் ஆகாமல் கட் பண்ணணும். இதெல்லாம் முக்கியமானது. அந்த முனை மட்டும் யூஸ் பண்ணி கட் பண்ணுங்கள். இந்த மாதிரி பிசுறு இல்லாமல் எல்லா சைடும் இருக்க துணியையும் நம்ம வந்து கட் பண்ணி விட்டுறணும். இப்போதைக்கு நான் உங்களுக்கு செயின் ஸ்டிச் மட்டும்தான் சொல்லி கொடுத்துருக்கறனால நான் வெறும் செயின் ஸ்டிச் மட்டும்தான் இதில் போட்டு காமிச்சிருக்கேன். அடுத்து நம்ம பீட் ஒர்க்கு இதெல்லாம் பண்ணையில் நெட் கிளாத்தில் வந்து பீட் ஒர்க்கு எப்படி பண்ணுறதுங்கிற வீடியோவும் அப்லோட் பண்ணுவேன். இப்போதைக்கு நெட் கிளாத், அதாவது செயின் ஸ்டிச் வித் ஜிக்ஜாக் நம்ம கற்றுக்கிட்டதுனால அதை யூஸ் பண்ணி என்னென்ன இதெல்லாம் நம்ம பண்ணலாங்கிறதுக்காண்டி தான் கட் ஒர்க்கும் நெட் கிளாத் ஃபிக்ஸிங்கும் பண்ணியிருக்கோம். நம்ம மெதுவாக பிசுறு இல்லாமல் எல்லாத்தையும் கட் பண்ணி விட்டு இருந்த பிசுறெல்லாம் லைட்டாக கட் பண்ணி விட்டுருங்க. துணியில் மட்டும் படக்கூடாது. அவ்வளோதான், நம்ம கட் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ திருப்பி பார்த்தா எப்படி இருக்குன்னு பாருங்கள். அவ்வளோதான், நம்ம வந்து நெட் கிளாத் வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. நெக் கிளாஸ் அவ்வளோதான். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங்.